சென்னை மெரினா கடற்கரை சாலையில் நடந்த பைக் ரேஸ் காட்சிகளே இவை. பைக் ரேஸில் ஈடுபட்ட இரு சிறுவர்கள் காமராஜர் சாலை விவேகானந்தர் இல்லம் அருகே வரும்போது எதிரே வந்த திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த ஆதிகேசவன் மீது மோதினர். படுகாயமடைந்த அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பைக் ரேஸில் ஈடுபட்ட இரு சிறுவர்களும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை வருகின்றனர். ரேஸ்ல வந்து தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய இது மாதிரி பைக் ரேஸ் ஆகி மெரினா பீச்சில் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் சார். இந்த ரம்ஜான் டைம்ன்றதுனால நைட் எல்லாம் பசங்க முடிச்சுட்டு இருந்தாங்களோ என்னமோ தெரியல, 2 வண்டி ஆக்சிடென்ட். ரவுண்டனா நம்ம சுற்றுலா பொருள் வச்சிருந்த ரவுண்டனால அது இருக்க டார்கெட் வச்சு ஓட்டுறாங்க. ஆனால் லைட் ஹவுஸு அண்ணா சமாதி அந்த சைடு கூட செக் போஸ்ட் போடுறாங்க. அது அப்போ கூட தாண்டி வந்துடுறானுங்க வெளியே. அந்த நிறைய ஆக்சிடென்ட். நேற்று இங்கே ஒரு பையன் இப்போ சீரியஸாகவே கிடக்குறான். பைக் ரேஸில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் மீதும் 4 பிரிவுகளில் அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 15 பேர் தப்பினர். சிறுவர்கள் பைக் ரேஸில் ஈடுபடுவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாலும் பலன் ஏதும் இல்லை என்பதற்கு இதுவே சாட்சி. இதனால 4 பேருக்கும் ஆபத்து ஆகுது. இதை டிராபிக் போலீஸாரும் பெற்றவங்களும் தான் தடுத்தாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும் சார். அது வரைக்கும் இதுக்கு எதுவுமே வீடியோ இல்லை சார். பைக் ரேஸில் ஈடுபடுவோரையும் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடுவோரையும் பிடிக்க சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வாகன சோதனையில் ஈடுபடுவதாகவும் இந்த வாரத்தில் 2726 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 5,15,000 ரூபாய் அபராதம் வசூலித்திருப்பதாகவும் சென்னை காவல்துறையினர் கூறுகின்றனர். அவ்வாறு சிறப்பு தணிக்கை நடத்தியிருந்தால் ஏன் மெரினாவில் உயிர்பலி ஏற்பட்டது என்ற கேள்வியை மக்கள் முன்வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.